வணக்கம் உலக தமிழ் மக்களே. சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு டார்க் சாக்லேட் 100 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோடு சேர்ந்து வெண்ணிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீட்ரு வச்சு பட்டரையும் பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 150 கிராம் பவுட்ரு பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. பட்டரும் சுகரும் நல்லா சேர்ந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் ப்ளஃபியாக. இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை 3-4 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு ஜல்லடையை வச்சு 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது கூடவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பீட்ரு வச்சு ஆன் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பீட்ரு ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போது பீட்ரை எடுத்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் தடவி பட்டர் பேப்பர் போட்ட ஸ்கொயர் டின்னில் இந்த ப்ரௌனி பேட்டரை ஊற்றி ஃப்ளாட் பண்ணிடலாம். ஒன் 190 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற அவனில் 30லேருந்து 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஆனதும் அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். நான் இது மேலே சாக்லேட் கனாஷ் போட போகிறேன். சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு 300 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 50 கிராம் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். குக்கிங் ஆயில் ஸ்மெல் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட்டில் குக்கிங் ஆயிலை சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கனாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் மெல்ட் ஆகி சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பேக் பண்ண ப்ரௌனி மேலே போட்டு கவர் பண்ணிடலாம். ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நைஃப் வச்சு சுற்றியும் லூஸ் பண்ணி விட்டு டின்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 2 பாகமாக கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌனி மேலே நம்ம சாக்லேட் கனாஷை ஊற்றி கவர் பண்ணலாம். ஒரு கம்பி ஸ்டாண்ட் மேலே கட் பண்ண ப்ரௌனியை வச்சு கனாஷ் ஊற்றி கவர் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே ஊற்றி கவர் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ப்ரௌனி ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.